ஒரு எக்ஸாமு, அந்த எக்ஸாம் பலருடைய விதியை தீர்மானிக்குது. அப்போ அங்கே ஒருத்தன் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகாமல் போனவங்க எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலமே போயிடுச்சுன்னு சொல்லி பதட்டத்தில் உயிரை விட்ட சம்பவங்கள் நம்ம அனிதா ஆரம்பிச்சு எவ்வளவோ பேர் தமிழ்நாட்டிலே அத்தனை பேர். இந்தியா முழுக்கெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துட்டாங்க இந்த நீட் எக்ஸாம்னால மட்டுமே. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இதுக்கு அங்கே ஒருத்தன் ஏதோ ஒரு சுயநலத்தின் காரணமாக எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகுது. உன் சைடு அவ்வளோ ஓட்டையை வச்சுட்டு எங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கு காது கம்மல்லாம் பிடுங்கி பார்த்தியடா, முடியெல்லாம் களைச்சு பார்த்தியடா. ஆனால் அங்கே ஒருத்தன் நடத்துகிறவனுங்களே வந்து அந்த கொஸ்டினை லீக் பண்ணுறானுங்களே, இதுக்கு யாரா பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பேற்கணும்ல, அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் பொறுப்பேற்கணும்ல. என்ன பொறுப்பு எடுத்திருக்கீங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பதவி விலக சொல்கிறாங்க, கண்டுக்க மாட்டாப்புல. பதவி விலக சொன்னால் காதலே விழுகல உனக்கு. என் பதவி விலகுனா என்ன? உனக்கு அவன் பதவி அவ்வளோ முக்கியம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட எதிர்காலம் முக்கியம் இல்லை, அதுதானே? உன் பதவி 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி உனக்கு அவ்வளோ முக்கியம். கனவாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தையோட எதிர்காலம் உனக்கு முக்கியம் இல்லை.